நம்மளோட யூடியூப் சேனலில் நாங்கள் வந்து ஒரு கேம் ஒன்று வந்து பிளான் பண்ணியிருந்தோம், ரீலோட் கேம் உண்டு. அந்த கேமை நாங்கள் வீடியோவிலே செஞ்சுருக்கோம். இது மாதிரியான கேம்ஸ் நிறைய வேணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரீலோட் அப்படி எல்லாம் போட்டு விட்டோம்ன்றதுக்கு தான் இந்த வீடியோ வந்து போடுறோம். இப்போ கால் பண்ணிட்டு என் நம்பர் ஒர்க் பண்ணுதான்னு கன்ஃபார்ம் பண்ண தானே வேணும். அதுக்காக கால் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த ரீலோட போட்டுட்டு ரீலோட் வந்துட்டாண்டு திரும்ப கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். வியூவர்ஸுக்கு வந்து ஃபுல்லாகவே காட்டணும், நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். ஏண்டா இல்லை நீங்கள் நினைப்பீங்க ஒருவேளை நாங்கள் வந்து இதில் எழுதாமல் குழுக்கு முறையில் தெரிவு செய்யாமல் எங்களுக்கு பிடிச்சாக்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லி நினைப்பீங்க தானே. அடுத்தது அவங்க அந்த ரீலோட் வந்த பிறகு கதைச்ச ரெக்கார்டும் போட்டிருக்கு, கன்ஃபார்ம் பண்ண போட்டிருக்கோம். அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் ஃபோன் இருந்தாரு. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அந்த ஆடிஷன் ஒன்றுல பங்கு எடுத்துனாங்க, எங்களுக்கு 200 பேருக்கு இன்னொரு சொன்ன மாதிரி போட்டுட்டாங்க. நீங்களும் அவங்களோட இனி வார இதுல கணக்கு எடுத்தெல்லாம் செட் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்களும் கலந்து கொள்ளணும்னா அவங்கள டிக்டாக்லயும் ஃபாலோ பண்ணி யூடியூப்லயும் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களோட பயணி சைபர் 77. இந்த மாதிரி கேம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா கீழே எஸ்ன்னு ஒரு கமெண்ட் போடுங்க. ஹலோ மக்களே, வெல்கம் டு யூதி ஒர்க்ஸ். இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறதுல சந்தோஷம். எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 ரூபா ரீலோட் போடுறதா வந்து நான் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோக்காக தான் இந்த ரிப்ளை வீடியோ. எல்லாருக்குமே நாம் இன்றைக்கு 200 ரூபா ரீலோட் போட்டு விட போகிறோம். எல்லாருக்குமே மீன்ஸ் எனக்கு ஒரு 25 கமெண்ட் கிட்ட, அதாவது 25 மெசேஜ் வந்தது. லைக் போட்டுட்டோம்னு சொல்லி எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் ஒரு ஆப்பை போட்டுட்டு அந்த ஆப்பில் செலக்ட் பண்ணி போடுவோம் சொல்லி தான் பிளான் பண்ணா. இப்போ ஜோய் சொன்னான் பிசிக்கலா வந்து அதை எடுத்தா இப்போ ஒரு நம்பர் எழுதி போட்டுட்டு அதை எடுத்தோம்னு சொன்னா தான் வந்து சரியா ரெண்டமா செலக்ட் பண்ணப்படும். ஒரு அப்ப வந்து நான் நம்ப கூடாதுன்னு சொல்லி உண்மையா எனக்கு மைண்ட் தோணுச்சு. உண்மையா நல்ல விஷயம் தான் சொல்றது. இப்போ பிசிக்கலா 20 நம்பரையும் எழுதிட்டு அதுல இருந்து ஒரு 5 நம்பர் எடுக்கும் இல்ல 10 நம்பர் எடுக்கணும்னு சொன்னா ரெண்டமா நம்பர் வந்து செலக்ட் ஆகிறதுக்குரிய சான்ஸ் வந்து கூட இருக்கு. ஸோ அப்படி நம்பரை செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்ய போறோம்னு சொன்னா அவங்களுக்கு கால் பண்ண போறோம். கால் பண்ண 2 டைம் கால் பண்றோம். ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணக்குள்ள ஆன்சர் பண்ணலன்னு சொன்னா செகண்ட் டைம் கால் பண்றோம். செகண்ட் டைமும் ஆன்சர் பண்ணலன்னு சொன்னா அவங்களுக்கு ரீலோட் இல்லை. அதுக்கு அடுத்த ஆளுக்கு அந்த சான்ஸ் வந்து போகும். இப்போ கால் பண்ணிட்டு என் நம்பர் ஒர்க் பண்ணுதான்னு கன்ஃபார்ம் பண்ண தானே வேணும். அதுக்காக கால் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த ரீலோட போட்டுட்டு ரீலோட் வந்துட்டாண்டு திரும்ப கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண போறோம். அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போறீங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த ரீலோட் வந்து சேர்ந்ததுன்றதை பார்க்கறதுக்கு, அதாவது யார் யாரெல்லாம் இதோட வின்னர்ன்றதை பார்க்கறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் அந்த 200 ரூபா ரீலோட வின் பண்ணது. இதுக்கு அடுத்தது இதை விட கொஞ்சம் பெரிய அமௌண்ட்ல சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் செய்யலாம்னு இருக்கேன். இந்த வீடியோக்கு ரீச் இருக்குமென்னு சொன்னா அப்படி நிறைய வீடியோஸ் வந்து செய்யலாம்னு இருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ வந்து ஜோய் நம்பர் எழுத போறாரு. அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். பேப்பர் எடுத்தாச்சு, அப்படியே ஒரு பெண்ணும் எடுத்தாச்சு. நாங்கள் ஃபிசிக்கலாகவே நம்பரை வந்து எழுதிட்டு அதை குலுக்கி போட்டுட்டு ஒரு நம்பரை நான் எடுக்கிறேன், இன்னொரு நம்பரை வந்து ஜோய் எடுக்கட்டும். அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ செய்கிறேன். பேப்பரும் எடுத்தாச்சு. ஃபுல்லாகவே காட்டணும். இதை வந்து இந்த நம்ம செய்கிற அந்த கேமை வியூவர்ஸுக்கு வந்து ஃபுல்லாகவே காட்டணும், நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். ஏண்டா இல்லை நீங்கள் நினைப்பீங்க ஒருவேளை நாங்கள் வந்து இதில் எழுதாமல் குழுக்கு முறையில் தெரிவு செய்யாமல் எங்களுக்கு பிடிச்சாக்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லி நினைப்பீங்க தானே. அதுக்காக இதில் நாங்கள் எழுதி இதில் நாங்கள் எடுத்து நாங்கள் செலக்ட் பண்ணுறது அவங்களுக்கு வந்து கால் பண்ணி நாங்கள் கதைப்போம். அதில் 2 சான்ஸ், யுதிஷ்டன் சொன்ன மாதிரி 2 சான்ஸ். அந்த 2 சான்ஸுக்குள்ள ஆன்சர் பண்ணலாட்டி அந்த சான்ஸ் இன்னொரு ஆளுக்கு கொடுத்துருவோம். வாங்க, கூட கைக்க விரும்பலை. இப்போ நம்ம கேமுக்குள்ளே போவோம். கேம் ஸ்டார்ட். இப்போ நாம் இதை வந்து சுற்றி எடுப்போமா, இது நம்பர் தெரியாமல், அதாவது எனக்கு கூட இந்த நம்பரில் இருக்கிற கண்டெக்ட்ஸ் யாருன்னு தெரிஞ்சிருந்தா அது வந்து நான் எனக்கு தெரியக்கூடாது. அதுக்காக ஃபோன் நம்பர் மட்டும்தான் எழுதியிருக்கேன். யாரோட பேரோ இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்று கூட நீங்கள் நினைக்கலாம் தானே. அதுக்காக வந்து யாரோட பேரோ எதுவோ இந்த வீடியோவில், அதாவது இந்த நம்பர் எழுதின துண்டில் வந்து இல்லை, நம்பர் மட்டும்தான் எழுதியிருக்கேன். நம்பர்ஸை வந்து நாங்கள் காட்ட போகிறது இல்லை வீடியோவில். அவங்களோட ப்ரைவசி நம்பர். ஸோ அதால் வந்து நம்பரை வந்து காட்ட போகிறது இல்லை. இப்படியே துண்டு துண்டாக சுற்றி எடுத்துட்டு நம்பரை காட்டாங்க. பார்த்தீங்கன்னா நம்பரை காட்ட போகிறது இல்லைன்னு சொன்னோன்னே ஜோய் நம்பரை தான் காட்டுறது. அவன் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சுற்றுறோம். நம்பர் தெரியாமல், நம்பரும் தெரியக்கூடாது, யாருன்னு தெரியக்கூடாது, எழுமாறாக எடுக்கப்பட போகிற ரைட்.
இப்போ வந்து எந்த பாரபட்சமுமே இல்லாமல் நம்பரை வந்து நம்ம எடுத்துட்டோம். அதாவது ரோல் பண்ணி எடுத்துட்டோம். இல்லைங்க காட்டும் எல்லாத்தையும் எடுத்துட்டு. ஓகே, இப்போ வந்து நம்பர்ஸ் எல்லாமே வந்து இதில் எதுவுமே தெரியாது. எந்த நம்பர் என்னன்னு சொல்லி தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி சுற்றி எடுத்துட்டேன் நம்பர்ஸை. என்கிட்ட இருக்கிற ஒரு நம்பர் இவ்வளவு நம்பரையும் வந்து சுற்றி எடுத்துட்டோம். முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 நம்பரை செலக்ட் பண்ண போகிறோம். ஏன்னு சொன்னால் இப்போ 10 நம்பர் செலக்ட் பண்ண போக்குள்ள வந்து இப்போ எப்படி சொல்கிறது, அந்த சரியா அந்த கேமை செய்யலுமான்னு தெரியல. அதுக்காக நான் முதல்ல 5 பேரை செலக்ட் பண்ணி போடுறேன் வீடியோவா. அது எப்படி ரீச் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அடுத்த 5 பேரை செலக்ட் பண்ணி போடுறேன் வீடியோவை. அப்போ அதுக்காக இதை நம்ம குளிக்கிட்டு போடுவோம். என்ன ஜோ, என்ன சொல்றீங்க? சும்மா தான் நான் எழுந்த மரம் குளிக்கிட்டு வரேன், சும்மா கொட்டி விட்டுருக்கேன். ஓகே, இப்போ நான் வீடியோவில் இதை எடுக்க போறது இல்லை. நான் குலுக்கி போட்டதால ஜோய் தான் எடுக்க போறார். ஜோய் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவார். ஜீகும்பா கண்ணை மூடிட்டு எடுக்கிறேன் சரியா? ரைட் 1 0 7 7 டயலாக் நம்பர். ரைட் ரைட் நான் இப்போ கால் பண்ண போகிறேன். பாப்போம் இவங்க வந்து ஆன்சர் பண்ணுறாங்களாண்டு. இவங்களுக்கு 2 சான்ஸ் தான். நோ நோ நாட் லக்கிடா. என்ன சொல்லுது? ஃபோன் ஆஃப். ஃபோன் ஆஃப் பண்ணிருக்கு. ஸோ அந்த நம்பர் என்னட்ட தாங்க. இந்த நம்பரை நாங்கள் வச்சுட்டாங்கனால வேற ஒரு நம்பருக்கு கால் பண்ணுவோம். தற்போது அடைய முடியாது. ஃபோன் ஆஃப். தற்போது அடைய முடியாதுல்ல, நீங்களே கேட்டிருக்கீங்கண்ணே. ஒரு நம்பர் வந்து இப்போ வந்து அதாவது இப்போது அடைய முடியாதுள்ளன்ற மெசேஜ் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. அடுத்த நம்பருக்கு வந்து கால் பண்ண போறோம். அதுவும் இதே மாதிரி எழுந்த மாறாக. ரைட் ரைட் எடுத்துட்டேன். ரைட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டயலாக் நம்பர் தான் வந்திருக்கு. நான் வந்து இந்த நம்பரை சொல்லையா இல்லாட்டி கால் எடுக்கவா? இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே கால் போகுது. பாப்போம் இவங்களுக்கு அதே மாதிரி செகண்ட் சான்ஸ். கால் ரிங். ஹலோ, நான் வந்து இந்த யுதிவாக்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து கதைக்கிறேன். அனுசனா பேசுறீங்க? ரைட் அனுசன், கங்க்ராச்சுலேஷன். உங்களுக்கு வந்து அந்த ரீலோட் ஒன்று செலக்ட் ஆகிருக்கீங்க. நாங்கள் அந்த குறுக்கல் முறையில் நிற்கிறோம். ரைட் நாங்கள் குலுக்கி கொண்டு அதில் வந்து எடுத்த 2வது நம்பர் வந்து உங்களோட நம்பர் தான் வந்திருக்கு. எங்களுக்கு 25 வந்திருக்கு. நாங்கள் 25 வந்து இது பண்ணி எடுத்துருக்கோம். உங்களோட ஃபோன் நம்பருக்கு இப்போ வந்து 200 ரீலோட் பண்ணுவோம். ரீலோட் பண்ண பிறகு கால் பேக் கொண்டு பண்ணுவேன். நீங்கள் அதுக்கு பிறகு அதை ஒரு கன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லாட்டி அப்படியே லைனில் இருக்கிறீங்களா? அப்படியே கொஞ்சம் லைனில் இருங்க. ஓகே செக் பண்ணுங்களேன் ஒருக்கா. ரைட் அது அந்த ஸ்க்ரீன்ஷாட் எங்களுக்கு அனுப்பணுமா கட்டாயம்? ரைட் கட்டாயம் எங்களுக்கு அதை வந்து யுதிக்கு அனுப்பினாலும் சரி, எனக்கு அனுப்பினாலும் சரி அனுப்பிவிடுங்க. தேங்க்யூவா. அது நாங்க சேவ் பண்ணாம கால் பண்ணது பிரதர். ஏன்டா சேவ் பண்ணா என் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப லைக் பண்ணி அனுப்பியிருந்தா தெரிஞ்சிருந்தானே, அதுக்காக தான் அப்படி அனுப்புனாங்க. சரியா? ஓகே ஒரு எங்களோட வியூவர்ஸ் சொல்லுங்களேன், யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓ ரெக்கார்ட்ல இருக்கு. யூடியூப் சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படி நாங்க இந்த ஆடிஷன் ஒன்றுல பங்கு பெற்றிருந்தாங்க. எங்களுக்கு 200 இருக்கு. இன்னொரு சொன்ன மாதிரி போட்டுட்டாங்க. நீங்க நம்ம அவங்களோட இனி வார இதுல கணக்கு கேட்டு எல்லாம் வெட் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்க கலந்து விடணும்னா அவங்கள டிக்டாக்லயும் ஃபாலோ பண்ணி, யூடியூப்லயும் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களோட பயணிங்க. நன்றி. ஓகே தேங்க்யூ அனுசன். தேங்க்யூ. ஓகே இப்போ வந்து ஒரு ஆளுக்குரிய வீடியோ வந்து எடுத்து முடிஞ்சேன். அஜோய் ஒரு ஆளோட நம்பர் செலக்ட் பண்ணியாச்சு. இன்னும் 4 பேருக்கு சான்ஸ் இருக்கு. பாப்போம், அடுத்த நம்பரை செலக்ட் பண்ணுவோம். ஓகே அதுவும் நம்பரை சொல்லாம கால் பண்ணுங்க ஜோய். பாப்போம். டயலாக் நம்பர் இதுவும் வந்து டயலாக் நம்பர் ஒன்று தான் செலக்ட் ஆகிருக்கு. 07 சொல்லுவோம். ஓகே இது யாருன்னு உண்மையாவே தெரியல. என்ன நாங்க நம்பரை மட்டும்தான் எழுதி வச்சிருக்கோம். சரியா? இப்ப சொல்ல போனா வந்து நம்பரை மட்டும்தான் எழுதி வச்சிருக்கேன். ஏன்னு சொன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து லைக் போட்டிருக்கலாம் தானே. ஸோ அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நான் தெரிஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாம் தானே. அதுக்காக நம்பர் மட்டும் தான் இருக்கு. கால் போகுதா? ஓகே ஹலோ ஓ வணக்கம். நாங்கள் யுதிவாக்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து காய்க்கிறோம். யுதிவாக்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து பேசுகிறோம். ஹலோ
ஆமாம், உங்களுக்கு யுதி வாக்ஸ் யூடியூப் சேனல் தெரியுமா? ஓகே, நாங்கள் அந்த யூடியூப் சேனல் வந்து பேசுகிறோம். எங்களோட யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. லைக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் போட்டால் உங்களுக்கு வந்து 200 ரீலோட் வந்து பண்ணுவோம்னு சொல்லி. அந்த கேமில் வந்து நீங்கள் வந்து வின் பண்ணிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன். ரைட், நீங்கள் அந்த 200 ரீலோட் வந்து நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களோட ஃபோனை செக் பண்ணுங்க ஒரு 5 மினிட்ஸ்ல. இல்ல சார் கலைக்க சொல்லல, நான் வந்து யுதி பாக்ஸ் யூடியூப் சேனல்ல வர்க் இல்ல பண்றேன். உண்மையா வந்து இப்ப என்ன சொன்னா வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஜோய் சரியா, இவட நம்பர் எனக்கு இப்ப நான் சொன்னேன் தானே, இப்ப எனக்கு இவங்க இப்ப தெரிஞ்சாக்க லைக் பண்ணி இருந்தா இவங்க நம்பர் வந்து எனக்கு தெரியும், அதால நான் வெறும் நம்பரை மட்டும் எழுதிட்டு தான் துண்டு குலுக்கி போட்டது. ஓகே ரைட், ஓகே ஹலோ. ஓமாம் சாரோட ஒருக்கா காய்க்கிறீங்களா? ஓகே ஓகே சரி ஹலோ. என்னன்னு சொன்னா நான் இப்ப என்ன நம்பர்ல இருந்து இப்போ சேவ் பண்ணி வச்ச நம்பர்ல இருந்து கால் பண்ணா எனக்கு யாருன்னு தெரியும் தானே, அதுக்காகத்தான் நான் வந்து நம்பரை மட்டும் குலுக்கி போட்டு வேற ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ணது. அப்ப எனக்கு யாருக்கு கால் எடுத்துன்னு சொல்லி தெரியாது. சரியா? ஓகே, இப்ப போனை செக் பண்ணுங்க. நான் இப்ப ரீலோட் போட்டு விடுறேன். ரீலோட் வந்துட்டேன்னு சொன்னா இந்த இப்ப நான் இதை ரெக்கார்ட் பண்றேன். இப்ப நீங்க சொல்றத ஓம் வந்துட்டேன்னு சொல்லி சொல்லுங்க. வந்துட்டேன்னு சொன்னா ஒரு 2 நிமிஷமா. ரைட், இப்ப ஒருக்கா செக் பண்ணுங்க, உங்களுக்கு பேமெண்ட் வந்துட்டாண்டி. ஓகே, தேங்க் யூ லைக் பண்ணதுக்கு. ரைட், நீங்க ரைட் ஓகே. உங்களுக்கு யுதி பாக்ஸ் யூடியூப் சேனல்ல எவ்வளவு காலமா நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க? 3 months தான் ஃபாலோ பண்றேன் இங்க யூனிக் வந்ததுக்கு. ஓகே, நாங்க போட்ட வீடியோலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ என்னன்னு சொல்லுவீங்க? என்ன வீடியோ சொல்லுவீங்க யுதி பாக்ஸ்ல? லாஸ்டா போட்டாரு ஒரு மிருதங்க அங்கிள் ஒருத்தரை இன்டர்வியூ பண்ற மாதிரி, அதுதான் போட்டேன். அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட் ஓகே, எங்களுக்காக சொல்லிடலாமா, எங்களோட வியூவர்ஸுக்காக சொல்லிடலாமா யுதி பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி? ஓகே சொல்லுங்களேன். யுதி பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ பாய். ஓகே ஓகே, இப்போ வந்து 2 பேரை செலக்ட் பண்ணி அதானே ஜோய்? 2 பேரை நம்பர் வந்து செலக்ட் பண்ணி நாங்க அதுல வீடியோல காட்டியிருக்கோம், பப்ளிக்கா ஓப்பன்லயே காட்டியிருக்கேன். 2வது அடுத்தது அவங்க அந்த ரீலோட் வந்து ஒரு கலெக்டர் ரெக்கார்டும் போட்டிருக்கேன், கன்ஃபார்ம் பண்ணல போட்டிருக்கேன். அடுத்தது ஈமெயில தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன், ஃபோன் இருந்தாரு. ரைட், அடுத்து 3வது நம்பரா? ரைட், அதுவும் எழுமாறாக தெரிவு செய்யப்படுகிறது 3வது நம்பர். ஓகே, இது வந்து ஒரு ஏர்டெல் நம்பர். ஏர்டெல் கடன் நேரத்துக்கு பிறகு ஒரு ஏர்டெல் நம்பர். ஓகே, நம்பரை சொல்லாம கால் பண்ணுங்க ஜோய். ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நாங்க யுதி பாக்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து பேசுறோம். ஹலோ வணக்கம், நாங்க யுதி பாக்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து பேசுறோம். உங்களுக்கு யுதி பாக்ஸ் யூடியூப் சேனல் தெரியுமா? என்ன விளக்கம்னு சொன்னா, இது ஒரு அந்த யுதிஷ்டன் வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பார். யுதிஷ்டன் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பார், லைக் பண்ணா நாங்க ரீலோட் தாரோம்னு சொல்லி. ரைட், அதுல வந்து உங்களோட நம்பர் வந்து செலக்ட் ஆயிருக்கு. அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணான். ரைட் ஓகே, நீங்க அதுல வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன். என்னன்னு சொன்னா, இப்ப நான் இப்ப லைவ்ல இருக்கிறேன், நீங்க கதைக்கிறதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. இப்ப நீங்க இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப உங்க நான் சொல்லக்கூட உங்களோட போனை ஒருக்கா செக் பண்ணுங்க. ரைட், சரியா? சரி கொஞ்சம் இருங்க, லைன்ல இருங்க. ஓகே, உங்களோட போனை ஒருக்கா செக் பண்ணுங்க, ரீலோட் வந்திருக்காண்டி. ரீலோட் வந்திருக்காண்டு பாருங்க. என்ன பாருங்க, டபுள் செக். என்ன இப்படி சொல்றீங்க? 0757101224 தானே? சக்சஸ் ஏர்டெல். நீங்க பேக்கேஜ் வச்சிருக்கீங்களோ? அப்ப 200 உங்களுக்கு பில் பேமெண்ட் பண்ணப்பட்டது. அப்ப ஓ
லைக் கொண்டு விட்டு ஓ சரி செக் பண்ணுங்களேன், ஒரு மெசேஜை செக் பண்ணுங்களேன். வரல ஜோய். சரி ரைட் ஓகே. என்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு. நம்ம இன்னும் ஒரு கொஞ்சம் இதால வரலன்னு சொன்னா எனக்கு ஒரு அனுப்புங்க, நான் ரீசெக் பண்றேன். ஓகே 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 ஓகே. ஒரு யுதி வாக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. யுதி வாக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கன்னு சொல்லிவிடுங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. என்னடா இப்போ நீங்க சொல்லுங்க ஜோய், அது என்ன நடந்தது? இல்ல இந்த பேமெண்ட் சக்சஸ் விழுந்துட்டு ஓகே நான் ஒருவேளை வந்து இப்படி நடந்திருக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து யூதிஸ்டர் வந்து இந்த பேக்கேஜ் தானே பாவிப்பாங்க. Okay. பேக்கேஜ் பாவிச்சா அவங்களுக்கு ரீலோடா போன இது வராது. இப்போ அவங்களுக்கு மந்த்லி பில் ஒன்று இருக்கு, அதுல இந்த 200 காசு கழிஞ்சு வரும். கழிஞ்சு. அடுத்தது வந்து இப்போ 3 பேர் முடிச்சிட்டோம்னா ஜோய், 3 முடிச்சு இன்னும் 2 பேருக்குரிய சான்ஸ் இருக்கு. அடுத்த வீடியோவில் வந்து மிச்சம் 5 பேரை நான் வந்து போடுவேன். இப்போ அடுத்த 2 பேரை செலக்ட் பண்ணுங்க. 2 பேரும் ஒரே அடியா செலக்ட் பண்ணுங்க பாப்போம் ஜோய். 1 2 ரெண்டையும் செலக்ட் பண்ணியாச்சு. 2 நம்பர் எடுத்துட்டு முதலாவது நம்பருக்கு கால் பண்ணுவோம். ஓகே, ஏண்டா கொஞ்சம் டைம் போய் கொண்டிருக்கு, டிலே ஆகி கொண்டிருக்கு. ஸோ அதால தான் 2 நம்பர் எடுக்க சொன்ன கேள்வி. ஏண்டா இருட்டாகுது, நாங்கள் வந்த டைம் கொஞ்சம் பிரச்சனை. ரைட். இப்போ மூன்றாவது நாலாவது நம்பருக்கு வந்து கால் போகுது, டயலாக் நம்பர். பாப்பா இவங்க ஆன்சர் பண்றாங்களான்னு சொல்லி. ஆன்சர் பண்ணலன்னு சொன்னா இன்னொரு சான்ஸ் வந்து கொடுக்கணும். ஹலோ வணக்கம், நாங்க யுதி வாக்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து பேசுறோம். ஓகே, யுதி வாக்ஸ் யூடியூப் சேனல்ல வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல்ல வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க. லைக் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனா 200 ரீலோட்னு சொல்லி. ஓகே ரைட். நீங்க அந்த கேம்ல நீங்க வந்து வின் பண்ணியிருக்கிறீங்க, கங்க்ராச்சுலேஷன். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? வெரி ஹாப்பி. நீங்க எந்த இடம்? பேட்டிக்குலோ. என்ன செய்றீங்க, படிக்கிறீங்களா, ஒர்க் பண்றீங்களா? ஏஎல் படிக்கிறீங்க. ஓகே ரைட். நீங்க எங்களுக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். அதாவது யுதி வாக்ஸ் யூடியூப் சேனல்ல நீங்க பார்த்த வீடியோல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோண்டா அது என்னன்னு சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ அவர் பதிவிடுற காவியங்கள் நல்லது இதா இருக்கும். ஓகே. மற்றது ஏழைகளுக்கு உதவி செய்யலாம் என்ற கேள்வி கேட்டிருந்தார், அது உண்மையில முயற்சி ஒன்று. ஓகே. என்னுடைய வீடியோ வர்றாரு, அது நல்ல சூப்பர் நல்லா இருக்கு. ஓகே. எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஒருக்கா சொல்லலுமா? யுதி வாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுங்க. நாங்க இந்த நீங்க கதைக்கிற நாங்க ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கோம். சொல்லுங்களேன், யுதி வாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். ஓகே. கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. ரைட். நீங்க இப்ப உங்களோட ரீலோட வந்து என்ன சொல்ற உங்களுக்கு வந்து கொண்டிருக்கு. ரைட். இப்ப அது உங்களோட கைக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன்னு ஒருக்கா செக் பண்ணுங்க. வந்துட்டா? ரைட். திரும்பி கேட்கிறேன், எப்படி ஃபீல் பண்ணீங்க? சந்தோஷமா இருக்கா? ஓகே ஓகே. இனி யுதி வாக்ஸ் யூடியூப் சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் மறக்காம பாருங்க. இது மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து உங்களுக்காக செய்யறதுக்கு வெயிட் பண்ணிக்கோங்க. கட்டாயம் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நாங்க செய்வோம். சரியா? ஓகே தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. இருட்டாவது ஜோய், கொஞ்சம் குயிக்கா இதோட முடிஞ்ச அளவுக்கு இதோட முடியுது. லாஸ்ட் விளங்குதா நாம? ஓம் வேற லெவல்ல இருக்கு. ஓ இதுவும் வந்து ஒரு டயலாக் நம்பர் தான். ரைட். டயலாக் நம்பர் ஒன்று தான் கிடைச்சிருக்கு. ரைட். பாப்போம், ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் மிஸ் ஆயிட்டேனே. ஒரு ஆள் மட்டும் தான் ஃபோன் ஆஃப் பண்ணி போட்டிருந்தது. பாப்போம், அடுத்த 5 பேர் செலக்ட் பண்ணுவோம் தானே ஜோய்? ஆமா. அதுல அந்த நம்பரை ஆட் பண்ணுவோம், ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போம். ஆஹா, போன ஆன்சர் பண்றாங்கல்ல, உங்களுக்கு வந்து லக்கு கதவை தட்டுது. ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. யாருன்னு தெரியாது. ரைட். 2 சான்ஸுமே வந்து ஆன்சர் பண்ணல. ஸோ அடுத்த நம்பரை செலக்ட் பண்ணுங்க ஜோய், டைம் போகுது. அதில் ஓகே, அடுத்த நம்பரை வந்து பாருங்க எப்படி செலக்ட் பண்ணுறோம்டா. சும்மா ஒன்றுமே இல்லாமல் எழுந்த மாதிரி செலக்ட் பண்ணுறோம். ரைட். அடுத்த அந்த பை சான்ஸில் செலக்ட் பண்ணப்பட்ட அடுத்த நம்பரும் கோல் ஆன்சர் இல்லை.
ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 4 பேருக்கு நாங்க வந்து ரீலோட் போட்டு விட்டுட்டோம். இன்றைக்கு வந்து 5 பேருக்கு போடுறேன்னு சொல்லி சொன்னேன் நான். 5 பேருக்கு ஒரு வீடியோவில் இன்னொரு 5 பேருக்கு வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன்னு சொல்லி. ஏனெண்டா அதை சரியா செய்ய இயலுமான்றதை செக் பண்ணுறதுக்கா. இப்போ வந்து பார்த்த 3 பேர் வந்து கோல் ஆன்சர் பண்ணவே இல்லை. 2 டைம்ஸ் வந்து கோல் பண்ணோம், கோல் ஆன்சர் பண்ணவே இல்லை. இருட்டாயிட்டு அடுத்தது வந்து மைக்கும் வந்து கொஞ்சம் ஆஃப் ஆயிட்டு, ஒரு சின்ன பிரச்சனையால மைக் வந்து ஆஃப் ஆயிட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் அந்த கோல் ஆன்சர் பண்ணாத 3 பேரையும் சேர்த்து 6 பேருக்கு இந்த இதை கொடுப்போம். என்ன சொல்றீங்க? 6 பேருக்கு. ஏன்டா இதுல 4 பேருக்கு தானே கொடுத்துருக்கோம். மிச்சம் 6 பேருக்கு வந்து அடுத்த வீடியோவில் கொடுப்போம். இந்த வீடியோக்கான ரீச்சை வந்து, அதாவது இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கேம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா கீழே எஸ்ன்னு ஒரு கமெண்ட் போடுங்க. எஸ் என்ற ஒரே ஒரு கமெண்ட்டை போடுங்க. அடுத்த வீடியோவும் இதை விட ஒரு பிரம்மாண்டமான கேமோட, அதாவது இதை விட கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்கும் கேமனை. அப்படி உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கேட்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டு கொண்டு போவோம். எஸ் என்று சொல்லி ஒரு கமெண்ட்டை பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையுமே மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து நானும் ஜோயும் பாய் பாய்.